ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ நம்ம நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாருங்க. அதுக்கான வீடியோ தான். என்ன ப்ரோ கேள்வி அப்படின்னா, ப்ரோ உங்கள் சேனலில் 29,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 30,000 வந்துடலாம். 1000 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. ஆனால் வீடியோ வியூஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000, 2000, 2500, 1500, ஏன் 500 அந்த மாதிரி தான் போகுது. மிச்சம் 28,000 பேர் எதுக்காண்டி வியூஸ் போக மாட்டேங்குது? இது எனக்குன்னே இல்லை, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற ஒரு டவுட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். என்னன்னா, இப்போ பெரிய பெரிய சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருப்பாங்க. வியூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 20,000 போவாங்க. இதுக்கு நான் ஒரு 5-6 இது சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 29,000 பேர். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க? இப்போ 29,000 பேர் இருக்காங்க. ஓகேவா? இந்த 29,000 பேரில் 10,000 பேர் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். ஓகேவா? 10,000 பேர் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். ஒரு 2,000 பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டாமல் வெளியே போயிருக்கலாம். மிச்சம் ஒரு 2,000 பேர் பார்த்தீங்கன்னா நெட்டு காலியாக இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணது 5-6 மாதம் முன்னாடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5,000-6,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை அப்படி இப்படின்னு. ஓகேவா? இன்னும் 2,000 பேர் கேம் விளையாண்டுக்கிட்டே நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகலாம். அப்படி எல்லாம் தாண்டி நமக்கு 29,000 பேரில் நோட்டிஃபிகேஷன் அப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவ்லேயே இருக்காங்க. இப்படி தான் எல்லா சேனலுக்கும். இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒரு சேனல் இருக்குன்னா அந்த 1 மில்லியன் பேருமே வந்து 24 மணி நேரமும் ஃபோனையாக தான் நோண்டுவாங்களா? கிடையாது. இல்லை, அவங்களுக்குன்னு வேலை இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஜாப் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அவங்க அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. இப்போ 2வது விஷயம், இப்போ உங்கள் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்குது ப்ரோ, என்னோட சேனலில் 10 வியூஸ் தான் போகுதுன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் சொந்தக்காரங்க ஃபோன், உங்கள் 2வது மொபைல், உங்கள் அண்ணன் மொபைல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இப்படி ஒரு 200-300 பேரை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பீங்க. அவங்களாம் உங்கள் வீடியோ பார்ப்பாங்களா? எப்படி பார்ப்பாங்க? அவங்கள வந்து நீங்கள் தானே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்போ நான் 29,000 பேரில் இப்போ வந்து என்னோடய அப்பா மொபைல், என்னோட அம்மா மொபைல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சுட்டு வட்டாரத்தே பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகேவா? அப்படி வந்து ஒரு 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த 200 பேருமே எதுக்காக என்னோடய வீடியோ பார்க்கணும்? நான் அவங்களோட ஃப்ரெண்டு அந்த ஒரு ரீசனால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே தவிர அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிடிச்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. ஓகே, அவங்க வீடியோ பார்க்கவும் மாட்டாங்க. என்ன டைம் ஏதாச்சும் ஒன்று உளறிட்டு இருப்பேன், எதிர்த்து கேட்கணும்னு பார்க்க மாட்டாங்க. இது வந்து 2வது விஷயம். ஓகேவாங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போட்டு பண்ணுறீங்க. இப்போ நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வெப்சைட்டில் போட்டு நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா என்னமாகும்? இப்படி வெப்சைட்டில் போட்டு நீங்கள் பண்ணுறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அந்த வெப்சைட்டில் போட்டு பண்ணுறப்ப எவன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் வீடியோ போட்டாலும் ஒன்று, போராட்டியும் பார்த்தீங்கன்னா போகாது. ஓகேவாங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மல்டி கண்டென்ட்டில் வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் சேனல் இது ஆகவே ஆகாது. வியூஸ் இப்படி தான் போகும். மல்டி கண்டென்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி போகிறதுன்னு ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன். அதாவது யூடியூப் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகி செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன்னா பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டாங்க. அவங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து மாற்றி கண்டென்ட் போட்டிங்கன்னா இதுவே போகாது. எதுக்குன்னா, நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னோட சேனலை வந்து இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அதாவது இப்போ என்னோட சேனலில் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க, ஹவு டு மேக் HD தமிழ். ஓகேப்பா, இந்த சேனலில் இவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா தமிழ் டுட்டோரியல்லாம் போடாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேவா? அது அடுத்த வீடியோ ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறீங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட்டர்ஸ் தமிழ் காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வீடியோ சம்மந்தமே இல்லாமல், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் வீடியோ போடுறப்ப பார்ப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தாங்க பல ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலில் இப்போ 29,000 பேரில் 22,000 பேர் தான் என்னோடய சேனலில் பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர 80% தான் பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 15% பக்கத்தில் 18% 10% பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீடியோ வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டாங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 5 வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த 5 வீடியோவில் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ பார்த்து லைக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது போகுமே தவிர அப்புறம் போகாது. ஓகேவாங்க? புரியுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகேவா?
புரியுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு 2 வாரம் 3 வாரம் கழித்து ஒரு வீடியோ போடுறது, இல்லைனா பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ போடணும், நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் நாளைக்கு ஒரு வீடியோ, அப்படி போட்டால் தான் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக போகும். நீங்கள் அதை விட்டுட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டு ஒரு மாதம் இல்லை ஒரு வாரங்க அப்புறம் கேட்பிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ 29,000 பேரில் இப்போ நான் இன்றைக்கி வீடியோ போடுறேங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கேப்பிட்டு அடுத்த வீடியோ போடுறேன்னா 29,000 பேரில் 10,000 பேருக்கு தான் நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகேவா? 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்குல 3 லட்சம் பேருக்கு தான் நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த 3 லட்சம் பேரில் எத்தனை பேர் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்போ 29,000 பேர் இருக்காங்கன்னா நான் 10 நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னா 10,000 பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த 10,000 பேரில் ஒரு 5,000 பேர் ஃபோனை வச்சுருப்பான், ஒரு 2,000 பேர் ஸ்கூலுக்கு போயிருப்பான், ஒரு 1,000 பேர் சாப்பிட்ருப்பான், 1,000 பேர் குளிச்சுட்டு இருப்பான், 1,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வேலையை பார்ப்பான், 1,000 பேர் வெட்டியாக உட்காந்து நம்ம வீடியோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஓகேங்களாங்க? கரெக்டாக புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த ஒரு ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ஸ்கிரைபருக்கு குறைவான வியூஸ் வருது. நான் கொஞ்சம் டிப்ஸ் தான் சொல்லிக்க முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் தான் வீடியோ பார்த்துருக்கேன். 𝗏𝗏 𝗨𝘀 நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.